குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 100க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதித்த நிலையில் அவர்களில் 67 பேர் இறந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஹைகோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் குறித்து ஹைகோர்ட் மூத்த வக்கீல் தமிழ்மணி டிவி சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அது குறித்த வீடியோவை பார்த்த ஹைகோர்ட் நீதிபதி SM சுப்பிரமணியம் கவலை அடைந்தார். கல்வராயன் மலை மக்கள் சுதந்திரத்துக்கு பிறகும் அடிப்படை வசதிகள் இன்றி சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளதாக உணர்ந்த நீதிபதி சுப்பிரமணியம் கல்வராயன் மலை மக்கள் நிலை குறித்து ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரிக்கும் என அறிவித்தார். இந்த விஷயத்தில் தமிழ்மணி ஹைகோர்ட்டுக்கு உதவி செய்யும் வக்கீலாக நியமிக்கப்பட்டார். கடந்த 10ஆம் தேதி நீதிபதிகள் குமரப்பன், சுப்பிரமணியம் அடங்கிய அமர்வு முன்பு வழக்கு விசாரிக்கப்பட்டது. கல்வராயன் மலை பகுதி சுதந்திரத்துக்கு பிறகும் தனித்தே இயங்கி வந்துள்ளது. 1976 தான் இந்தியாவுடன் அந்த பகுதி இணைந்தது. 1996 முதல் முறையாக வாக்குரிமை வழங்கப்பட்டது. தமிழகத்தை ஆட்சி செய்த அரசுகள் அங்கு வாழும் பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு இதுவரை என்னென்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறது, அவர்களின் சமூக பொருளாதார நிலை எப்படி உள்ளது என்பதை ஆய்வு செய்து 2 வாரத்தில் அரசு அறிக்கை தர வேண்டும். பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்களும் ஆய்வு செய்து கோர்ட்டுக்கு அறிக்கை கொடுக்கலாம் என நீதிபதி சுப்பிரமணியம் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தலைமை அரசு வக்கீல் ராமன் ஆஜராகி அறிக்கை தர மேலும் அவகாசம் கேட்டார். இதனால் அதிருப்தியடைந்த நீதிபதி சுப்பிரமணியம் 2 வார கால அவகாசத்தில் என்ன செய்தீர்கள், அரசு அங்கு சென்று ஏன் ஆய்வு செய்யவில்லை என கேட்டார். நீதிபதிகளே அங்கு சென்று ஆய்வு நடத்த முடியும், நாங்கள் போனால் அதிகாரிகள் எப்படி ஒத்துழைப்பார்கள் என்பது தெரியாது. முதல்வரோ அல்லது துறை சார்ந்த அமைச்சரோ போனால்தான் தீர்வு வரும், ஏன் அவர்கள் கல்வராயன் மலைக்கு போய் ஆய்வு செய்யவில்லை என்றும் நீதிபதி சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பினார். கல்வராயன் மலைப்பகுதியில் உடனடியாக குடிநீர், சாலை, விளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை அதிகாரிகள் செய்து தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் நிலை குறித்து ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மேலும் 2 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டது.